Hello students, இந்த செஷனில் நாம் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி சில ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸுக்காக ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸுக்காகவும் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னும் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னால் இந்த ELIFல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் அதுவும் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி அப்படிங்கிறதுனால இப்போ நம்பர்ஸ் பேஸ் பண்ணி சில ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு லாஜிக் தான், கண்டிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜீரோ செக் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். இதை இப்போ ELIF யூஸ் பண்ணி இப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதா இதில் ப்ரோக்ராமில். இப்போ நம்பர் ஒன்று இன்புட்டாக வாங்கிக்கிறோம். இஃப் ஏ கிரேட்டர் தென் ஏல இன்புட்டாக வாங்கிட்டு இஃப் ஏ கிரேட்டர் தென் ஜீரோனா நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு மெசேஜ். ELIF ஏ லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு கண்டிஷன்னா நம்பர் இஸ் நெகட்டிவ். இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜீரோ தான். ஸோ அது ELIF யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஈஸியான ப்ரோக்ராம் இது. கண்டிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்துருப்போம். அதே சமயத்தில் இப்போ ELIF யூஸ் பண்ணி, ஏன்னா 3 பார்ட் வருது, பாசிட்டிவ்க்கு தனியாக மெசேஜ், நெகட்டிவ்க்கு தனியாக மெசேஜ், ஜீரோவுக்கு தனியாக மெசேஜ். ஸோ 3 மெசேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம ELIF யூஸ் பண்ணி இஃப்பில் ஒரு கண்டிஷன் ஏ கிரேட்டர் தென் ஜீரோ, அடுத்தது ELIFல ஒரு கண்டிஷன் ஏ லெஸ் தென் ஜீரோ, பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்கு எல் ஸ்பாட்டில் கொடுத்துட்றோம், நம்பர் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். இதுதான் இந்த ப்ரோக்ராம். இதை நம்ம ரன் பண்ணி பார்த்து பாசிட்டிவ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம், நெகட்டிவ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம், அதே மாதிரி ஜீரோக்கு ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். 34 பாசிட்டிவ்க்கு, -67 இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ், -67 கொடுத்தா நம்ம நம்பர் இஸ் நெகட்டிவ்னு வரும். நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் செஞ்சு பார்க்குறோம். அவுட்புட்டு 45 கொடுத்தா நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெகட்டிவ்க்காக -34 கொடுக்குறோம், நம்பர் இஸ் கிவன் நம்பர் இஸ் நெகட்டிவ்னு வருது. ஜீரோன்னு கொடுத்தோன்னா நம்பர் இஸ் கிவன் நம்பர் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லி அவுட்புட் வருது. இதுதான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ELIF யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்பர்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம செஞ்சு பார்க்கணும், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியும் ELIF ஸ்டேட்மெண்ட், ELIF ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் எழுதுனதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு ELIF யூஸ் பண்ணி ஒரு அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமை செஞ்சு பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளுக்கு. எப்படின்னா, அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும். அப்போ 2 நம்பரை நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். 2 நம்பரையும் இன்புட்டாக வாங்கிட்டு என்ன அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் இப்போ நியூ ப்ரோக்ராமில் செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ நம்பரை இன்புட்டாக வாங்கிறது, நம்பர்ஸ் 2 நம்பர்ஸை நம்ம இன்புட்டாக வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டரை இன்புட்டாக வாங்கிறதுக்கான ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே நம்ம கேரக்டர்லாம் இன்புட்டாக வாங்கிறதுக்கு ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டரும் ஒரு கேரக்டர் தான். ஸோ கேரக்டரை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிக்கலாம், அதையும் நம்ம யோசிச்சுக்கலாம். ஒரு கேரக்டர் வேரியபிள் வச்சுட்டு இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அந்த ELIF யூஸ் பண்ணி அந்த கோடிங்கை நம்ம எழுத போகிறோம். நம்ம இன்புட்டாக கொடுத்த கேரக்டரையும் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இன்புட்டாக கொடுத்துற கேரக்டர் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா 2 நம்பரையும் ஆட் பண்ணி ஒரு அவுட்புட் வேரியபிளை ஸ்டோர் பண்ணுற மாதிரி, இது மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ரோக்ராமுக்கான ஐடியா. இது மாதிரி ஒவ்வொரு, இப்போ ப்ளஸ்ஸாக இருந்தால் அடிஷன் பண்ணுற மாதிரி, மைனஸ் கொடுத்தோம்னா சப்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஸ்டார் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி, ஸ்லாஷ் கொடுத்தோம்னா கோஷன்ட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி, பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்தா ரிமைண்டர் கிடைக்கிற மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். அதையே நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா ELIF அப்படின்னு சொன்னாலே கண்டிஷன்ஸை நம்ம திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ELIFல கண்டிஷன் கொடுக்கலாம், அந்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை அது கீழேயே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம், அது மாதிரி மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸ் கொடுக்கலாம். அப்போ இதை மல்டிவே பிரான்ச்சிங் அப்படிங்கன்னு சொல்லலாம்.
ஸோ மல்டிவே பிரான்ச்சிங்கில் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கும். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் தகுந்தாப்பில் ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வெரைட்டிஸில் நிறைய வேறு வெரைட்டிஸில் ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்ம ஏன்னு ஒரு இன்புட் வேரியபிள், பின்னு ஒரு இன்புட் வேரியபிள், சிஹெச் வந்து அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கான ஆப்ரேட்டர் இன்புட் வாங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது சிஹெச் அப்படின்னு வேரியபிள் வச்சா நம்ம செக் பண்ண போகிறோம். இஃப் சிஹெச் டபுள் ஈக்குவல்ஸ் ப்ளஸ். ப்ளஸ்ஸுங்கிறத இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துக்கலாம். சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஏபி வேல்யூ ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணிவிட்டோம். கீழேயே பிரிண்ட்டுங்கிற மெசேஜ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கடைசியாக அதை நம்ம கொடுத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ திரும்ப அடுத்த கண்டிஷன் கொடுத்துரும். எலிஃப் சிஹெச் டபுள் ஈக்குவல்ஸ் மைனஸ். நம்ம கேரக்டரை இன்புட்டாக கொடுக்குறது மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி சப்ட்ராக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும். திரும்ப எலிஃப் சிஹெச் டபுள் ஈக்குவல்ஸ் ஸ்டார் சிம்பிள். இப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி. அதே மாதிரி எலிஃப் சிஹெச் டபுள் ஈக்குவல்ஸ் ஸ்லாஷ். ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ரியல் நம்பர் டிவிஷன், அதே டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இன்டீஜர் கோஷன்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம், அப்போ நம்மளுக்கு ரியல் நம்பராக கோஷன்ட்டு கிடைக்கும். திரும்ப மாடுலோ ஆப்ரேட்டர் பர்சன்டேஜுக்காக ஒரு கண்டிஷன் எலிஃபில் சிஹெச் டபுள் ஈக்குவல்ஸ் பர்சன்டேஜ். இப்போ வந்து சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி, ஏ பர்சன்டேஜ் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். சி இஸ் ஈக்குவல் டு ஏ பர்சன்டேஜ் பி. அவுட்புட் வேரியபிள் ஒன்று தான், சி தான். கொடுக்குற ஆப்ரேட்டருக்கு தகுந்தாப்பில் ஏபியை வச்சு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகி சியில் ஸ்டோர் ஆகிடும். எல்ஸ் நம்ம இந்த 5 ஆப்ரேட்டரும் கொடுக்காம வேறு ஏதாவது ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இன்வாலிட் சாய்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு மெசேஜை கொடுத்துக்கலாம். நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 ஆப்ரேட்டரை மட்டும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்து இந்த பிரிண்ட்டு சியோட அவுட்புட்டை நம்ம கொடுத்தாகணும். சியில் என்ன அவுட்புட் வந்திருக்கோ அதை அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அதுக்கு நமக்கு ஒரு சின்னதாக ஒரு கண்டிஷன் ஒன்று தேவைப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எந்த எலிஃபும் ஒர்க் ஆகாமல் எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். நான் அது வந்து என்ன பண்ணுறேன், ப்ளஸ்ஸும் இன்புட்டாக கொடுக்கல, மைனஸ் கொடுக்கல, ஸ்டார் கொடுக்கல, ஸ்லாஷ் கொடுக்கல, பர்சன்டேஜ் கொடுக்கல, வேறு ஏதோ ஒரு சிம்பிளாக நான் இன்புட்டாக கொடுக்குறேன். அப்போ எல்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய இன்வாலிட் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகிட்டு அடுத்தபடியாக இருக்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம், இந்த ஏ கேரக்டர் பி ஈக்குவல் சிங்கிறதும் சேர்ந்து ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகக்கூடாது. இன்வாலிட் ஆப்ரேட்டர்னு மெசேஜ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஒர்க் ஆகக்கூடாது. அதுக்காக நான் ஒரு ஐடியா ஒன்று சேர்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை கவனிச்சுக்கணும். ஒரு முக்கியமான ஸ்டேட்டஸ் வேரியபிள்னு சொல்லலாம். இந்த ஸ்டேட்டஸ் வேரியபிள் தான் நமக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண ஹெல்ப் பண்ணும். தேவையில்லாத கண்டென்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வேரியபிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸுங்கிறத ஸ்டேட்டஸ் வேரியபிளாக வச்சுருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்ஸ் பார்ட்டில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்றோம். எக்ஸ் 1 ஆகிடுச்சுன்னா இன்வாலிட் ஆப்ரேட்டர்னு அர்த்தம். எப்போ கீழே கடைசியாக இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும்னா எக்ஸு 0ல் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். எக்ஸு 1ல் இருந்தால் ஒர்க் ஆகாது. அதுக்காக தான். அப்போ இது வந்து அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தனியாக ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட்டஸ் வேரியபிள் எக்ஸு. இப்போ நான் ஒவ்வொரு இன்புட்டையும் கொடுத்து காமிக்கணும். ஏன்னா ப்ளஸ்ஸுக்கு ஒரு இன்புட்டு, மைனஸ்க்கு ஒரு இன்புட்டு, ப்ராடக்ட்டுக்கு ஒரு இன்புட்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இன்புட்ஸ் கொடுத்து அவுட்புட்டை நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். இதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்க. என்னென்ன மாதிரி நம்ம இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே வரோம் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர் ப்ளஸ் கொடுக்கும்போது ஆப்ரேஷன் ப்ளஸ் ஆப்ரேஷன் நடக்குது. அடுத்து மைனஸ் கொடுக்கும்போது நெகட்டிவ் சப்ட்ராக்ஷன் நடக்குது. அதே மாதிரி நம்ம நம்பர்ஸை இன்புட்டாக கொடுத்துட்டு ஸ்டார் சிம்பிளை கொடுக்கும்போது மல்டிப்ளிகேஷன் நடக்குது. அதை நீங்கள் அப்படியே அவுட்புட்டை பார்த்துக்கிட்டே வரலாம். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.
எல்லா சிம்பிளையும் நம்ம கொடுத்து ஒவ்வொன்றையும் செக் பண்ணிக்கிட்டே வரும். ப்ளஸ் கொடுத்தா என்ன ஆகுது, மைனஸ் கொடுத்தா என்ன ஆகுது, ஸ்டார் கொடுத்தா என்ன ஆகுது, ஸ்லாஷ் கொடுத்தா என்ன ஆகுது, எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை கொடுத்துட்டு நம்ம என்னென்ன பாசிபிள் இன்புட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடணும். அப்போ தான் நமக்கு அதுக்கான ரிலேட்டட் அவுட்புட் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்ம பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் மாடுலோ ஆப்ரேட்டர் ரிமைண்டர் கிடைக்குதா அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துறோம். அதே மாதிரி இன்வாலிட் ஆப்ரேட்டர் அதையும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். நான் என்ன பண்ணுறேன், அட் சிம்பிள் கொடுக்குறேன் இன்புட்டாக. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு ஸ்டாரு ஸ்லாஷ் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கோம். அட்டு சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது இல்லாத ஒரு சிம்பிள் இங்கே கொடுக்கல. இஃப்க்கு எலிஃப் கண்டிஷன்லாம் நம்ம கொடுக்கல. அப்போ இன்வாலிட் ஆப்ரேட்டர்னு மெசேஜ் வரும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வந்திருக்கு. இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். 5 ஆப்ரேட்டரை மட்டும் வச்சு அந்த அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். தேவைன்னா மற்ற ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி எழுதி பார்க்கலாம் எலிஃபில் கண்டிஷன் கொடுத்து. இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இஃப் எலிஃப் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம், நம்பர்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இன்னும் என்னென்ன பாசிபிள் ப்ரோக்ராம்ஸ் எழுத முடியுமோ எல்லாத்தையும் நம்ம எழுதி பார்க்கணும். இந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம அந்த ப்ரோக்ராம் லாஜிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணோம். கான்செப்ட்ஸ் பைத்தான் கான்செப்ட்ஸில் நம்மளை பைண்டு பண்ணோம், நாலேஜ் டெவலப் பண்ணோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், thank you.